சீதாராமன் சீரியல் ஜனவரி 10 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மந்திரவாதி நேராக சீதாவோட ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற கண்மை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற முத்தாரம்மன் ஃபோட்டோவையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சேது, மகா, சுபாஷ் 3 பேத்துக்கிட்டையும் எல்லாமே இந்த மை பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லவும், இதை பற்றி வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை காட்டுறாங்க. மகாலட்சுமி மந்திரவாதி கிட்ட இது எல்லாத்தையும் சீதா மேலே நின்று நோட் பண்ணுறாங்க. சாதாரண மை பண்ண வேலையா இதெல்லாம் அப்படின்னு சேது கேட்க, என்னங்க சொல்றீங்க, இந்த மைக்கும் என் பொண்டாட்டி இப்படி ஆனதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குன்னு சுபாஷ் கேட்க, சுபாஷ் எதிர்த்து பேசக்கூடாது, அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படின்னு மகா சொல்லவும், அந்த மைடப்பாவால் இவ்வளோ பிரச்சனை வருமா, ஏதோ தப்பா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க சீதா. யாருமே பயப்பட வேணாம், இந்த மையை மந்திரிச்சு வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க, இந்த மையை போட்டுக்கிட்டதால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மந்திரவாதி அர்ச்சனா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. மீதி இருக்கிற எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. சீதா மட்டும் ஸ்டெப்பில் கீழே இறங்கி வந்து, நடந்த எல்லாமே மகாலட்சுமி தான் பண்ணியிருக்கா, அதுவும் எனக்காக என்ன அழிக்க சூனியம் பண்ணியிருக்காங்களா, என்ன அழிக்கிறதா சொல்லி குண்டு பெருச்சாலி மாட்டிக்கிச்சுச்சே, என்னோட குழந்தைய அழிக்க இப்படி ஒரு சூனியம் பண்ணியிருக்காங்களேச்சே, சும்மா விடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க சீதா. இங்கே பாரு, நீ வச்ச மையா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு மந்திரவாதி அர்ச்சனா கிட்ட சொல்லவும், குட்ரா அதை முதல்ல குட்ரான்னு கத்துறாங்க அர்ச்சனா. மந்திரவாதி ஏதேதோ மந்திரமெல்லாம் சொல்லி, நீ எங்கேருந்து வந்தியே அங்கேயே போ அப்படின்னு சொல்லவும், அர்ச்சனா அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி வெளியே போகும். டே நில்றா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது மேலேருந்து. திரும்பி பார்த்தா சீதா சலங்கை எல்லாம் கட்டிக்கிட்டு அம்மன் கெட்டப்பில் வர்ற மாதிரி எல்லார் கண்ணுக்கும் தெரியுறாங்க. டேய் நீ யார்ரா, அந்த மை யாருக்கு வச்சது, சூனியம் பண்ணி இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அந்த மையை இந்த வீட்டுக்குள்ளே வச்சது யாரு, அந்த மை எப்படி வீட்டுக்குள்ளே வந்துச்சு, சொல்லிட்டு தான் போகணும், சொல்லிட்டு போடா, உண்மை என்னன்னு சொன்னாதான் நீ உயிரோட வெளியே போக முடியும், இல்லைனா அவ்வளோதான். நீ யார் மை வச்சது, யாருக்காக மை வச்சது அப்படின்னு சீதா ரொம்பவே கோவமாக கேட்கவும், மகாலட்சுமி பின்னாடி நின்று கண்ணை காட்டுறாங்க சொல்லாதேன்னு. மந்திரவாதியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டேன் தெரியாது அப்படின்னு சொல்லவும், ஏய் சொல்லு யார் பண்ணது, விவரமாக சொல்லிட்டேன்னா நீ போகலாம் அப்படின்னு சீதா சொல்ல, என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு பெரிய ஆளா நீ, யார் நீ, நான் யார் தெரியுமா, என் வயசு என்னன்னு தெரியுமா, என் சக்தி தெரியுமா, எனக்கு 160 வயசு ஆயிடுச்சு, அண்டத்தை அடக்கக்கூடிய சக்தி படைச்சவனா, நான் யார் தெரியுமா, சுத்திர பூமியை நிறுத்தக்கூடியவன், என்னையே கேள்வி கேட்குறியா, தள்ளிப்பொடி, உனக்கு நான் உயிர் பிச்சை போடுற, முதல்ல ஒதுங்கி போடி அப்படின்னு மந்திரவாதி சொல்லவும், வந்திருக்கிறது யார் தெரியுமா, முத்தாரம்மன், கொலசே முத்தாரம்மன், சர்வ வல்லமை படித்த முத்தாரம்மன்டா, என்கிட்டயே கேள்வி கேட்குறியா, எனக்கே மிரட்டலா, முத்தாரம்மன் கிட்டேயே கட்டளை போடுறியா, டேய் சொல்லுடா, சொல்லிட்டு போ, உனக்கு உயிர் பிச்சை தரேன் அப்படின்னு சீதா சொல்லவும், கேட்குறத சொல்லிட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு துரை சொல்லவும், அண்ணன் கொஞ்சம் பேசாமல் இருக்கியா நீங்கிறாங்க மகா. அம்மன் சொல்கிறதா சரி, அவரை பதில் சொல்லாம் போக வேணான்னு சொல்லுங்கிறாங்க சேது. அர்ச்சனாவோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு போங்கிறாங்க சுபாஷ். இப்போ நடந்தது என்னன்னு சொல்ல போறியா, இல்லை உன்னை எரிச்சிடவா அப்படின்னு சீதா கேட்கவும், அம்மா முத்தாரம்மா ஆவேசப்பட்டு மந்திரவாதியை எரிச்சு கொன்றாத, கருணை காட்டுமாங்கிறாங்க சீதாவோட அம்மா. முத்தாரம்மா உன்னை விட எனக்கு சக்தி அதிகம், இப்போவே நான் உன்னை கட்டி வச்சிருவேன் அப்படின்னு மந்திரவாதி சொல்ல, என்னையே கட்டிடுவியா, செய்டா பார்க்கலாம் செய்டா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதி கையில் இருக்கிற கத்தியை வாங்கி அப்படியே அவரை பார்த்து ஓங்கவும் ஓடி போயிடுறாரு மந்திரவாதி அங்கேருந்து. இந்த குடும்பத்தை காக்க நான் இருக்கேன், என்னோட சிஷ்ய, என்னோட மக்கள், அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே மயங்கிடுறாங்க சீதா. உடனே சீதாவோட அம்மா சேது, துரை, மகா எல்லாரும் சீதாவை பிடிக்கலான்னு போகிறாங்க. சீதாவை மெதுவாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க சீதாவோட அம்மா, செல்வி, துரைன்னு எல்லாரும். இப்போ இருக்கிறது சீதாவா இல்லை முத்தாரம்மனா அப்படிங்கிறாங்க துரை. சீதா எந்திரிச்சு உட்காந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எப்படி என்னோட ட்ராமா அப்படின்னு கேட்கவும், சீதா நீ நடிச்சியாங்கிறாங்க துரை. அப்போ முத்தாரம்மன் வரலையா, ஏண்டி இப்படி பண்ண, தெய்வ குத்தம் ஆயிருங்கிறாங்க சீதாவோட அம்மா. அம்மா காரணம் இல்லாமல் நான் நடிக்கலாமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, அந்த முத்தாரம்மன் ஒன்று என்கிட்ட கோச்சிக்க மாட்டா, நல்லதுக்கு தானே அவள் பேரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நடந்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, அந்த மந்திரவாதி மகாலட்சுமியோட ஆள் தான், அவங்க 2 பேரும் கண்ணால் பேசிக்கிட்டே தான் நான் பார்த்தேன், மை வைக்க சொன்னது மகாலட்சுமி தான், எடுக்க சொன்னது மகாலட்சுமி தான் அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாம்மா உள்ளே வந்ததுமே மந்திரவாதி மகாலட்சுமி அம்மாவை தான் பார்த்தாங்க, அவங்க கண்ணால் எதோ பேசிக்கிட்டாங்கங்கிறாங்க செல்வி. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க துரை. அந்த கண்மையை நான் வைக்க வேண்டியது, நான் வைக்கணும்னு மகாலட்சுமி என் ரூமில் அந்த மையை வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் இதோ அவள் தான் காரணம் அப்படின்னு சாமி ஃபோட்டோவை காட்டுறாங்க சீதா. சீதா என்ன சொல்கிற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்கவும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சீதா மை கீழே போட்டது, அர்ச்சனா அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அங்கேருந்து அர்ச்சனா இங்கே தான் எங்கேயாவது கிடைக்கும் போய் தேடி பாருன்னு சொன்னாங்க. நானும் தேடினேன், ஆனால் அது கிடைக்கல, இப்போ தான் தெரியுது என்னோட மைடப்பாவை ஏமாற்றி பிடுங்கி அவங்க அதை போட்டிருக்காங்க, நான் கண்மையை போட்டு நான் பைத்தியமாகறதுக்காக அந்த மகாலட்சுமி வச்ச டப்பாவை முத்தாரம்மன் மாற்றி அந்த அர்ச்சனாவை போட வச்சுருக்கா, சூனியை வச்சது மகாலட்சுமி, வைக்கப்பட்டது எனக்கு, சாமி புண்ணியத்தில் நான் தப்பிச்சிட்டேன், அந்த அர்ச்சனா மாட்டிக்கிட்டா, ஏன்னா அவள் கெட்டவ,
அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதா சாமி ஃபோட்டோக்கிட்ட போய் நின்று சாமியை கும்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள், யாரும் யார்கிட்டையும் எதையும் காட்டிக்காதீங்க. இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும்னா வேறு மாதிரி தான் எடுக்கணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு, மகாலட்சுமி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறேன், பண்ணாமல் விட மாட்டேன், என் கூட அந்த முத்தாரம்மனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனாவை கட்டி வச்சுருக்காங்க, கூட அவங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. சுபாஷ், அர்ச்சனாவை எழுப்புங்க அப்படின்னு மகா சொல்லவும் சுபாஷ் மெதுவாக அர்ச்சனாவை எழுப்புறாங்க. அர்ச்சனா முழிச்சு பார்த்துட்டு, என்னையே கட்டி வச்சுருக்கீங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அர்ச்சனா நேற்று நைட்டு உனக்கு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்துனேன், அதனால தான் உன்னை நாங்கள் இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கோம், மந்திரவாதி வந்து தான் உன்னை சரி பண்ணாரு அப்படின்னு சுபாஷ் சொல்லவும், ஆமாம்மா நீ கண்ணில் போட்டுக்கிட்ட மை தான் ஏதோ பிரச்சனையா, சூனியம் பண்ண மையா அதுங்கிறாங்க அஞ்சலி. அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க மையை எடுத்து வச்சு அதை போட்டுக்கிட்டதெல்லாம் எனக்கு ஏதோ அந்த சீதா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குங்கிறாங்க பிரியா. இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்கங்கிறாங்க துரை. இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அர்ச்சனாங்கிறாங்க சேது. இல்லை இப்போ ஓகேங்கிறாங்க அர்ச்சனா. அந்த மையை போட்டதால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், சீதாவும் அவங்க அம்மாவும் இந்த வேலையை பண்ணலன்னா அப்போ வேறு யார் அந்த மையை கொண்டு வந்து வச்சுருப்பாங்கிறாங்க அஞ்சலி. ஏய் இப்போ அதுவா பிரச்சனை, யார் வச்சாங்களோ எதுக்கு வச்சாங்களோ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் 3 பேரும் போய் செல்விக்கிட்ட சுடுதண்ணி போட்டு தர சொல்லிட்டு ஒரு காஃபியும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாப்பிக்கை அப்படியே ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிட்டுறாங்க மகா. நாங்கள் 3 பேரும் போகிறதா அப்படின்னு பிரியா கேட்கவும், ஆமாம் 3 பேரும் போங்கங்கிறாங்க மகா. நம்ம 3 பேரையும் வெளியே போக சொல்கிறாங்க, அதை சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சத்யா சொல்லவும், ஆமாம் போங்கங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சேதோ ஆம்பளைங்களா கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லவும், நான் அவள் புருஷன் தானேங்கிறாங்க சுபாஷ். இல்லை நீங்களும் வெளியேறுங்கிறாங்க மகா. அதுக்கப்புறம் சுபாஷும் வெளியே போயிடுறாங்க. அர்ச்சனா கிட்ட, அக்கா நான் தான் அந்த மையை வாங்கிட்டு வந்து வச்சேன், நீங்கள் எதுக்காக அந்த மையை எடுத்து போட்டிங்க, அந்த மை எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், அர்ச்சனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு, ஏங்கா இப்படி இருக்கீங்க, உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுக்கா, ஆஃப்டர் ஆல் ஒரு மைடப்பாவுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணுறீங்க, என்ன புத்தியோ அது அப்படின்னு மகா சொல்லவும், தெரியாமல் பண்ணிட்டேன் மகா, நான் மைக்கெல்லாம் ஆசைப்படல, அந்த தையல்காரியை ஏமாற்றணும்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் மந்திரவாதிக்கிட்ட அந்த மையம் வாங்கின விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், ஆமாம் சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வளரி இருப்பீங்க, அதனால தான் சொல்லவே இல்லை அப்படின்னு மகா சொல்லவும், நீ வேணா இன்னொரு வாட்டி மந்திரிச்சுவே, நான் அதை தொடமாட்டேங்கிறாங்க அர்ச்சனா. அக்கா அவள் சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா, இன்னொரு தடவை நம்ம அப்படி ஏதாவது பண்ணோம்னா நமக்கே அவள் போட்டு விட்டுருவா, இங்கே பாருங்கக்கா இன்னொரு தடவை இந்த குழந்தைய கலைக்கிறேன் கர்ப்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லி எதுவும் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவள் குழந்தைய அழிக்க வேணாம், அவளை கர்ப்பிணியா இந்த வீட்டை விட்டும் ராமை விட்டு பிரிக்கணும், குழந்தைய சுமந்துக்கிட்டு ராமை விட்டு அவள் தனியாக வாழணும், தினமும் அவள் நினச்சி துடிக்கணும், அதை தான் நான் செய்ய ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு ஏதாவது லூஸ்தனமாக பண்ணி தொலைக்காதீங்க, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதே மாதிரி இந்த மை விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடிப்பாவி மையை வச்சு என்னையே காலி பண்ணிட்டியே, எனக்கே சொல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறாளே அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு போய் கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்க்குறாங்க அர்ச்சனா. பார்க்க முடியாமல் அவங்களே பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பார்த்தா எனக்கே பயமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் சீதாவோட அப்பா வேகமாக ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. நேராக வீட்டுக்குள்ளே போய் உமான்னு கூப்பிடவும் எல்லாரும் வந்துடுறாங்க. வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சேது கேட்கவும், என்ன நல்லா இருக்கீங்களாவா, நான் முட்டாளா இல்லை நீங்களா முட்டாளா அப்படின்னு கேட்க, உங்கள் கோவத்தில் தப்பில்லை, ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சேது சொல்லவும், பேசாதீங்க, நீங்களாம் என்ன ஜென்மங்க, அவன் குழந்தை இல்லாமல் கோயிலாக அலைஞ்சிட்ருக்கான், ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்ருக்கான், உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வயிற்றுல குழந்தை உண்டாயிருக்கு, அதை அழிக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து வேலை செய்கிறீங்க, என்ன குடும்படா அது, இந்த குடும்பத்தில் போய் என் பொண்ணை கொடுத்த பாரு, என்ன தான் என் சிறுபாலையே அடிச்சுக்கணும், உங்கள் எல்லாத்தையும் பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, மாப்பிள்ளை ஒரு ஆளுக்காக உங்கள் எல்லாத்தையும் உயிரோடு விட்டுட்டு போகிறேன், என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் யாராவது அந்த பக்கம் வந்தீங்க தோல் உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சீதாவோட ரூமுக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் போதும், முதல்ல 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.